பிளட் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறத கேள்விப்பட்டிருப்போம். இங்க் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறத நம்ம வந்து நிறைய பேர் அனுபவிச்சிருப்போம். இதை வந்து எத்தனை பேர் உணர்ந்திருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. ஒருத்தங்களுக்கு வந்து பிளட் தேவைப்பட்டால் நம்ம உடம்புல இருக்க பிளட்டை வந்து அந்த குரூப்பாக இருந்தால் அவங்களுக்கு வந்து நம்ம மாற்றுவோம். அது கூட பார்த்தீங்கன்னா மனுஷங்கள் கூட எந்த குரூப்புன்னு பார்த்தா பண்ண முடியும். ஆனால் இதுங்க அப்படி கிடையாது. இங்க் ரிலேஷன்ஷிப்புங்கிறது எந்த ஒரு விஷயமும் பார்க்காம இங்கை மட்டும்தான் பார்க்க முடியும். பேனா மட்டும் இருந்தால் போதும், நம்ம ரிலேஷன்ஷிப் வந்து மெயின்டைன் ஆகும். அப்படிப்பட்ட இந்த ஹீரோ பென் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் யூஸ் பண்ணியிருக்கீங்க, இப்போ எத்தனை பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. என் குழந்தை வந்து 4வது படிக்கிறான். அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்க் பென் தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால வந்து இந்த ஹீரோ பெண்ணை வாங்கி கொடுக்கும்போது இந்த இங்கை வந்து ஃபில் பண்ணும்போது எனக்கும் வந்து நிறைய மெமரிஸ் வந்துச்சு. அதை வந்து நான் யோகிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டே வந்து இங்கை ஃபில் பண்ணி கொடுத்துட்டு இருந்தேன். அப்போல்லாம் ரீஃபில் தீர்ந்து போனால் கூட நம்ம வந்து பால் பாயிண்ட் பெனில் ரீஃபில் தான் மாற்றுவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேனாவே மாற்றுறோம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒன்ஸ் ஒரு பென் யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா பால் பாயிண்ட் பெனில் அடுத்து அந்த பேனாவை யூஸ் பண்ண முடியாது, ரீஃபிலையும் வந்து போட முடியல. அந்த மாதிரி தான் இப்போ பேனாவே வருது. ஸோ பழசை தூக்கி எறிகிற மாதிரி தான் வந்து இப்போ இருக்குது. ஆனால் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இந்த பழச நினைவை வந்து கொண்டு வந்ததுக்கு என் பையனுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டேன்.